ரித்தன்யா அவர்களோட கணவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி அதாவது ரித்தன்யாவுக்கு நடந்த அதே ஒரு சம்பவம் கேரளாவில் 2021 நடந்திருக்கு. ஆனால் அந்த கேஸில் கணவருக்கு சாதகமாக தீர்ப்பு செஞ்சிருக்கு. அந்த தீர்ப்பு இந்த சைடு ரித்தன்யா அவர்களோட கணவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2020 மார்ச் மாதம் விஷ்மியா அப்படிங்கிற ஒருத்தருக்கும் கிரண் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் கேரளாவில் திருமணம் நடந்தது. ஸோ ரித்தன்யாவுக்கு நடந்தது மாதிரியே விஷ்மியா அவங்களோட பெற்றோர்கள் கிரண் அவர்களுக்காக ஒரு டொயோட்டோ கார் கொடுத்துருந்தாங்க. 1 கோடி டெபாசிட் பேங்க்ல பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 100 பவுண்ட் நகையை போட்டிருந்தாங்க. திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. திருமணம் நடந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா சின்ன பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பித்தது. சின்ன பிரச்சனைகள்லாம் நார்மலாக குடும்பத்துக்குள்ள வர சண்டை பிரச்சனையாக தான் வெடிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா 1 வருடம் கழித்து 2021 மார்ச் மாதம் விஷ்மியா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஸோ விஷ்மியா அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மன உளைச்சல் ஏற்படுத்தும் விதமாக அவங்களோட கணவர் சில வார்த்தைகள் விஷ்மியா அவர்களுக்கு பேசினாங்க அப்படிங்கிற செய்திகள், அதுக்கான ப்ரூஃபில் செய்திகள் வெளியாகி கொண்டு இருந்தது. அதனால தான் விஷ்மியா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயம் ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா கேரளா உயர்நீதிமன்றம் அவங்களோட ஹஸ்பண்ட் விஷ்மியா அவர்களோட ஹஸ்பண்டான கிரண் அவர்களுக்கு சிறை தண்டனை 10 ஆண்டுகள் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த கேரளா உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து கிரண் அவர்கள் ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த ஜாமீன் மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்து கொண்டு இருந்தார்கள். இப்போ 4 வருஷம் கழித்து 2024 கேரளாவில் விஷ்மியா அவர்களோட கேஸ் போய்கொண்டு இருக்கும் சமயத்தில் உச்சநீதிமன்றத்தை டைரெக்டாக கிரண் அவர்கள் நாடி இருக்காங்க. ஸோ கிரண் அவர்கள் நாடி அங்கே ஜாமீனும் வாங்கியிருக்காங்க. ஸோ கிரண் அவர்கள் எப்படி இங்கே கேரளாவில் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்க முடியாமல் எப்படி உச்சநீதிமன்றத்தில் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்களோட வக்கீல் வாதாடித்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன வாதாடித்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஷ்மியா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதுக்கு கிரண் அவர்கள் தான் காரணம். கிரண் அவர்கள் தான் ஃபிசிக்கலாக மென்டலாக கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஆதாரம் கிடையாது. வாய்மொழியாக சொன்ன விஷயங்கள் தான். ஸோ எப்படி ப்ராப்பரான ஆதாரம் இல்லாமல் இத்தனை வருஷமாக ஒருத்தர் கைது செஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சாங்க. ஸோ இந்த ஒரு விவாதம் பெருசாக வெடித்து உச்சநீதிமன்றம் இதுக்கான ப்ராப்பரான பதில் சொல்ல முடியாமல் ஜாமீன் கொடுக்கப்பட்டது. கிரண் அவர்களுக்கு நிவாரண ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு கொடுக்கல, நிவாரண ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் ரித்தன்யா அவர்களுடைய கேஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்தன்யா அவர்களோட கேஸில் இந்த ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு ஒரு 99% சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா விஷ்மியா அவர்கள் கேஸ் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் ரித்தன்யா அவர்களோட கேஸில் அவங்க தொலைபேசி தான் ஆதாரமாக இருக்குது. தொலைபேசியில் ஆடியோஸ் நிறைய ரெக்கார்டாக இருக்குது. அவங்களோட அப்பாவுக்கு, அதாவது நாம் இப்போ 2-3 ஆடியோ கேட்டிருப்போம். ஆனால் அவரோட தந்தைக்கு இதுக்கு முன் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் துன்புறுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற நிறைய ஆடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரித்தன்யா அவர்களோட கேஸில் குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நிறைய ப்ரூஃப் இருக்குது. முக்கியமாக ரித்தன்யா அவர்களோட தொலைபேசி எங்கே கேட்டா இருக்குது, அதில் இருக்க ஆதாரங்களை போடும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் கேரளாவில் நடந்த இந்த சம்பவம் மாதிரி ரித்தன்யா அவர்களுடைய கேஸில் நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. மொத்தமாக என்ன ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக புரிஞ்சுது அப்படின்னா, பொண்ணை பொருளாக பாருங்கள். இப்போ ஒருத்தர் எனக்கு 100 பவுன் போட்டால் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால், போடா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவன் பொண்ணாக பார்க்க மாட்டான், பொருளாக பார்ப்பான். அவனை விட நல்ல பசங்க உலகத்தில் நிறையா இருக்காங்க, கோடி பேர் இருக்காங்க. ஸோ அவன் கொஞ்சம் ஏன்னா மேலே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கீழே தான் இருப்பாங்க, மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. பட் நாங்கள் மிஸ் பண்ணிக்காதீங்க. ரித்தன்யா அவர்களோட கணவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி அதாவது ரித்தன்யாவுக்கு நடந்த அதே ஒரு சம்பவம் கேரளாவில் 2021 நடந்திருக்கு. ஆனால் அந்த கேஸில் கணவருக்கு சாதகமாக தீர்ப்பு செஞ்சிருக்கு. அந்த தீர்ப்பு இந்த சைடு ரித்தன்யா அவர்களோட கணவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2020 மார்ச் மாதம் விஷ்மியா அப்படிங்கிற ஒருத்தருக்கும்
கிரண் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் வந்து கேரளாவில் வந்து திருமணம் வந்து நடந்தது. ஸோ ரித்தன்யாவுக்கு நடந்தது மாதிரியே வந்து விஷ்மியா அவங்களோட பெற்றோர்கள் வந்து கிரண் அவர்களுக்காக வந்து ஒரு டொயோட்டோ காரும் வந்து கொடுத்துருந்தாங்க. 1 கோடி வந்து டெபாசிட் வந்து பேங்க்ல வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 100 பவுண்ட் நகையை வந்து போட்டிருந்தாங்க. திருமணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. திருமணம் நடந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வெடிக்க ஆரம்பித்தது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நார்மலாக வந்து குடும்பத்துக்குள்ள வர சண்டை பிரச்சனையாக தான் வெடிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா 1 வருடம் கழித்து 2021 மார்ச் மாதம் வந்து விஷ்மியா அவர்கள் தற்கொலை வந்து செய்து கொண்டார்கள். ஸோ வந்து விஷ்மியா அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து நிறைய மன உளைச்சல் ஏற்படுத்தும் விதமாக வந்து அவங்களோட கணவர் வந்து சில வார்த்தைகள் வந்து விஷ்மியா அவர்களுக்கு பேசினாங்க அப்படிங்கிற செய்திகள், அதுக்கான ப்ரூஃபில் செய்திகள் வந்து வெளியாகி கொண்டு இருந்தது. அதனால தான் வந்து விஷ்மியா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயம் ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து கேரளா உயர்நீதிமன்றம் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் விஷ்மியா அவர்களோட ஹஸ்பண்டான கிரண் அவர்களுக்கு வந்து சிறை தண்டனை வந்து 10 ஆண்டுகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த கேரளா உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து வந்து கிரண் அவர்கள் ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த ஜாமீன் மனுக்கள் அனைத்தும் வந்து தள்ளுபடி வந்து செய்து கொண்டு இருந்தார்கள். இப்போ 4 வருஷம் கழித்து 2024 கேரளாவில் வந்து விஷ்மியா அவர்களோட கேஸ் வந்து போய்கொண்டு இருக்கும் சமயத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தை டைரெக்டாக வந்து கிரண் அவர்கள் நாடி இருக்காங்க. ஸோ கிரண் அவர்கள் நாடி அங்கே வந்து ஜாமீனும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கிரண் அவர்கள் எப்படி வந்து இங்கே கேரளாவில் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்க முடியாமல் எப்படி உச்சநீதிமன்றத்தில் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவங்களோட வக்கீல் வாதாடித்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன வாதாடித்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து விஷ்மியா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதுக்கு வந்து கிரண் அவர்கள் தான் காரணம். கிரண் அவர்கள் தான் ஃபிசிக்கலாக மென்டலாக வந்து கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஆதாரம் கிடையவே கிடையாது. வாய்மொழியாக சொன்ன விஷயங்கள் தான். ஸோ எப்படி வந்து ப்ராப்பரான ஆதாரம் வந்து இல்லாமல் இத்தனை வருஷமாக வந்து ஒருத்தர் வந்து கைது செஞ்சு வச்சிருப்பீங்க அப்படி சொல்லி மேல்முறையீடு வந்து செஞ்சாங்க. ஸோ இந்த ஒரு விவாதம் வந்து பெருசாக வந்து வெடித்து உச்சநீதிமன்றம் இதுக்கான ப்ராப்பரான பதில் சொல்ல முடியாமல் ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டது. கிரண் அவர்களுக்கு நிவாரண ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு கொடுக்கல, நிவாரண ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் ரித்தன்யா அவர்களுடைய கேஸ் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரித்தன்யா அவர்களோட கேஸில் இந்த ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு ஒரு 99% வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து விஷ்மியா அவர்கள் கேஸில் வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் ரித்தன்யா அவர்களோட கேஸில் வந்து அவங்க தொலைபேசி தான் ஆதாரமாக இருக்குது. தொலைபேசியில் ஆடியோஸ் நிறைய ரெக்கார்டாக இருக்குது. அவங்களோட அப்பாவுக்கு, அதாவது நாம் வந்து இப்போ 2-3 ஆடியோ வந்து கேட்டிருப்போம். ஆனால் வந்து அவரோட தந்தைக்கு இதுக்கு முன் வந்து இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து துன்புறுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற நிறைய ஆடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரித்தன்யா அவர்களோட கேஸில் வந்து குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வந்து நிறைய ப்ரூஃப் வந்து இருக்குது. முக்கியமாக ரித்தன்யா அவர்களோட தொலைபேசி எங்கள் கிட்ட இருக்குது, அதில் இருக்க ஆதாரங்களே போடும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் கேரளாவில் நடந்த இந்த சம்பவம் மாதிரி ரித்தன்யா அவர்களுடைய கேஸில் நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. மொத்தமாக என்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக புரிஞ்சுது அப்படின்னா, பொண்ணை பொருளாக பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு 100 பவுன் போட்டால் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால், போடா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவன் பொண்ணாக பார்க்க மாட்டான், பொருளாக பார்ப்பான். அவனை விட நல்ல பசங்க உலகத்தில் நிறையா இருக்காங்க, கோடி பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவன் கொஞ்சம் வந்து ஏன்னா மேலே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கீழே தான் இருப்பாங்க, மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. பட் நாங்கள் மிஸ் பண்ணிக்காதீங்க.